ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஹேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் சைக்கிள்க்குரியது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சைக்கிளில் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்கும் அவ்வளோவா போகிறதே இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5 சிம்பிளான லைஃப் ஹேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் சைக்கிளுக்கு. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் இருக்குல்ல, அதுக்குரிய ஸ்டாண்டுங்க. நம்ம வந்து பாக்கெட்லனா மொபைல் ஃபோனை வச்சுட்டு டார்ச் ஆன் பண்ணிட்டு வந்து போவோம். சில பேர் இந்த டார்ச் இருந்துச்சுனாலும் கையில் அடிச்சுட்டு ஒரு கையில் வச்சு ஓட்டிட்டு வந்து போவாங்க. அதுனா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு தான். அது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேனுக்கு மேல் பார்ட்டை வந்து அழகாக வந்து வெட்டி எடுத்துருங்க. ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து ஒரு கால் பாதியை வந்து அதையும் ஆக்ஸா பிளேடை வச்சே வந்து பார்த்து வந்து வெட்டிடுங்க. வெட்டிட்டு அந்த முனை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதை வந்து சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து டார்ச்சை வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே லாக் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வந்து வச்சோம் அப்படின்னா லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து அப்படியே வந்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பண்ணதை வந்து இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து லைட்டாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுங்கள். அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபிட் ஆயிடுச்சு. ஃபிட் ஆனதுக்கடுத்து சைடுனா வந்து க்ளூ வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த சைடு அங்கங்கே வந்து அப்ளை பண்ணி வந்து விட்ருங்க. அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து இந்த டேக் வந்து ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்தாப்புல வந்து வச்சுருங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டேகை வந்து இந்த மாதிரி வச்சு வந்து டேகை வந்து சேர்த்தாப்புல ஜாயின் பண்ணி விட்றேன். இது ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து லாக் விழுந்த மாதிரி ஆயிரும். நல்லா கடைசி வரைக்கும் இழுத்து விட்டிங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ அதனால தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு க்ளூ சைடு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு இது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். பிடிச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து டார்ச் இருக்குது பார்த்தீங்களா, டார்ச்சை வந்து நம்ம நைட் நேரம் போகிறதுக்கு மட்டும் வந்து இதில் வந்து அழகாக அந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து பேட்ரி வந்து போடுறது. இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து டார்ச் வந்து அடிக்கும். ஓட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதை வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம். நைட்டுக்கு மட்டும் வரப்போ இதை வந்து ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. லாக் வந்து பிடிச்சிக்கிறோம், நம்மளுக்கு வந்து விழுகாது, கரெக்டாக வந்து இருக்கும். நம்மளாக எடுத்தால் மட்டும்தான் வந்து வரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஹேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது லைஃப் ஹேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது ரப்பர் பேண்டை வச்சு இதை வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி சைக்கிள் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது சிங்கிள் ஸ்டாண்டு உள்ளது. இந்த மாதிரி சைடு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிளுக்கு சைடு ஸ்டாண்டு உள்ளதில் பிரச்சனை ரொம்ப இருக்கும். ஏதாவது சருகலான பகுதியில் வச்சாலும் சரி, ஏதாவது லைட்டாக வந்து வச்சாலும் சரி, அப்படியே லைட்டாக ஃப்ரண்ட் வீல் வந்து மூவ்மெண்ட், அதாவது ஏதாவது ஒரு வீல் நல்லா மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அப்படின்னா அப்படியே ஸ்டாண்டு எடுத்து நம்மளுக்கு வந்து விழுந்துரும். இதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கடைக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு போயிருப்பேன். என்னோட சைக்கிள் வந்து வரப்போ கீழே சாஞ்சி கிடக்கும். கஷ்டமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா முன்னாடி வீலோ பின்னாடி வீலோ வந்து மூவ்மெண்ட் ஆயிரும். முன்வீல் வந்து மோஸ்ட்லி வந்து முன்வீல் தான் மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு வந்து ரப்பர் பேண்டை வந்து ஒரு 4 இது எடுத்துக்கோங்க. 4 ரப்பர் பேண்டுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எப்பயுமே சைக்கிளை வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாலே போதும். அதை வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது நிப்பாட்டுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வச்சு விட்டு ஏதாவது ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் டபுளாக வந்து போட்டு விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி டபுளாக வந்து போட்டு விட்டிங்க அப்படின்னா பிரேக் வந்து பிடிச்ச மாதிரியே இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதை வந்து வச்சுட்டு இது வந்து மூவ்மெண்ட் வந்து ஆகாது ஃப்ரண்ட் வீலு. ஸோ பிரேக் பிடிச்ச மாதிரியே தான் இருக்கும். ஸோ சைக்கிள் வந்து என்னதான் இருந்தாலும் முன்வீல் வந்து மூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டது பக்காவாக இருக்கும். பைக்கில் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டிருப்பாங்க. சில என்ன மூவ்மெண்ட் ஆகி கீழே விழுந்துறதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீரை வந்து போட்டு விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சைக்கிளுக்கு வந்து பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் ஹேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை வச்சே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். மூணாவது லைஃப் ஹேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து ஆயில் வந்து நம்ம சைக்கிளுக்கு வந்து விடுவோம்ல, இந்த மாதிரி பெரிய டப்பா வச்சு ஆயில் விடுறோம் அப்படின்னா ரொம்ப இடுகலானா விட முடியாது. விடமோல வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கீழே வந்து விழுகும். ஸோ கரெக்டான இதில் வந்து விட முடியாது. அந்த செயின் பக்கத்துலலாம் விடமோல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கீழே தான் விழுகும். ஸோ அதுக்குரிய லைஃப் ஹேக்ஸ் தான். நம்ம வந்து டப்பாவே வச்சுருந்தாலும் பெரிய டப்பாவாக இருக்கும், வெளியேயும் கொண்டு போக மாட்டோம். சில நேரம் பிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஊற்றுவோம். அதுக்கு வந்து ஃபெவிக் கம் வந்து இந்த மாதிரி சின்ன ஏதாவது ஃபெவிகால் இந்த மாதிரி சின்ன டப்பா வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க. இதெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து போட்டுருவீங்க. இந்த மாதிரி டப்பா வந்து நல்லா கழுவி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து முனை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கூர்மையாக தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆயில் விடுறதுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து நான் ஆயில் வந்து விட்டுக்கிறேன். அதுபோக நீங்கள் வந்து எங்கேனாலும் ஈஸியாக கொண்டும் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, கொஞ்சம் ஆயில் வந்து விட்டுறாச்சு. இதை வந்து மூடிக்கோங்க. மூடிட்டு இதுக்கு ஒரு மூடி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து எங்கேனாலும் ஈஸியாக கொண்டும் நம்மளால் போய்க்கலாம்.
இப்போ பாருங்கள், அந்த இடுக்கலைன்னா ஆயில் வந்து விட்றோம் அப்படின்னா அழகாக விட்டுக்கலாங்க. ஸோ இங்கே விட்டுக்கலாம், செயினுக்குனா விட்றோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஆயிலும் வெளியே வந்து லீக்கேஜ் ஆகாது. இந்த காலுக்கு இது விட்றது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன போல்ட்ஸுக்கு இந்த மாதிரி விட்றதுக்குனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக வந்து அந்த இதை வந்து கவர் பண்ணி வந்து நீங்கள் வந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி அழகாக வந்து ஆயில் விடலாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து டெய்லி லைஃப்பில் வந்து வீக்லி ஒன்ஸு, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சைக்கிளை தொடச்சிட்டு ஆயில் வந்து போடுவோம்ல. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். 4வது லைஃப் ஹேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது டூல்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து வச்சு கொண்டு போகிறதுக்கு சைக்கிளில் வந்து ஏதாவது பை இருந்தால் தான் கொண்டு போக முடியும். அது போக கேரியர்லாம் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து விழுந்துடும். ஸோ அந்த இதை வந்து சேஃபாக வந்து கொண்டு போகிறதுக்காக ஒரு டூல் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பிவிசி பைப் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாட்டர் கேனோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து கீழ்ப்பகுதி வந்து ஓட்டை வந்து இருக்கும், அதை வந்து மூடணும். ஸோ அதுக்காக ஒரு மூடியை வந்து அந்த சேஃப்க்கு கரெக்டாக வந்து மார்க்கரை வச்சு நான் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக வந்து வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்ட பீஸை வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி இல்லைன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. நான் அந்த மாதிரி வந்து வச்சு வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் கூட ஏதாவது பெயிண்ட் அடிக்கணும்னா அடிச்சுக்கோங்க. அடித்து வந்து நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கு அடுத்து இந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2 இல்லைன்னா 3 கூட வந்து கரெக்டாக வந்து வரிசையாக வந்து வச்சு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. ஃபெவிக்விக் இல்லை அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணி கூட நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இதை தான் வந்து சைக்கிளில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். என்னோடய சைக்கிளில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இது இருக்கும். ஸோ அதனால் இந்த கம்பி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் சின்னதை நான் அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் கேன் வந்து வச்சு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்துல வைக்கலாம், சகதி வந்து பட்டுச்சு அப்படின்னா இங்கனக்குள்ளே தான் படும். ஸோ அதனால வந்து நான் இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். ஸோ அதனால் டேக் இருக்குல்ல, டேகை வந்து இதில் வந்து அப்படியே வந்து விட்டுறேங்க. இப்படி விட்டு இதில் வந்து ஃபிட் பண்ணிடுறேன். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஜஸ்ட்டு வந்து விட்டுட்டு அது வழியாக வந்து எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி டேகை வந்து இழுத்து விட்டுட்டு இதை வந்து எஞ்சுள்ள பீசஸ்னால் அந்த மாதிரி வெட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து அழகாக வந்து இப்படி தொங்க விட்டாலும் பரவாயில்ல, இதில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சாலும் பரவாயில்ல, இங்கேயே வந்து லாக் ஆகிரும். இது வந்து ஒரு சைக்கிளுக்கே ஒரு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து வாட்டர் கேன் முதற்கொண்டு நீங்கள் எதுனாலும் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வாட்டர் கேன் நான் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி அழகாக வந்து கொண்டு போய்க்கிடுவேன். சப்போஸ் வந்து ஏதாவது டூல்ஸ் ஏதாவது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த டூல்ஸை கூட எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு கூட கொண்டு போய்க்கிடுவேன். இங்கே ஒரு மூடி வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, சின்னதாக நம்மளுக்கு ஒரு டூல் மாதிரி அமைஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாட்டர் கேன் வந்து முக்கால்வாசி வந்து கொண்டு போகிறோம், ஏதாவது வந்து காலையில் நேரம் வந்து ஓட்டுறோம் அப்படின்னா வாட்டர் கேன், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. எனக்கு இது சிம்பிளாக இருந்துச்சு, ஆனால் பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னும் பெருசாக எனக்கு தேவை அப்படின்னா இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வாட்டர் கேன் கூட வந்து உங்களால் வந்து வைக்க முடியும். இதுனா கொஞ்சம் வந்து இதுக்கு சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டூல்ஸ் ஏதாவது வச்சு கூட கொண்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது லைஃப் ஹேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதாவது உங்கள் சைக்கிளுக்கு வந்து அடுத்த லேயர் செக்யூரிட்டினே நீங்கள் வந்து சொல்லலாம். சப்போஸ் வந்து பூட்டு வந்து போடுவீங்க, பூட்டு போட்டும் சில நேரம் திருட்டு வந்து போகும். அதுக்கு இந்த மாதிரி வந்து பூட்டை வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து போட முடியும். இந்த மாதிரி பூட்டை போடுறீங்க அப்படின்னா உங்களால் அழுத்த முடியாது. அதை வந்து எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டை வந்து அன்லாக் வந்து பண்ணியாச்சு. அன்லாக் பண்ணிட்டு செயின் இருக்குல்ல, செயினில் வந்து அழகாக வந்து போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் கிராஃப்ட்லனா இதை வந்து அடிக்கொருக்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு செக்கும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பூட்டு வந்து போட்டாச்சு சைக்கிளுக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைக்கிளை வந்து ஓட்டுறாங்கன்னு வைங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டம் மூலை பூட்டும் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா ஓட்டம் மூலையை அப்படியே மெதுவாக தட்டி 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 அங்கே போகுங்க ஓட்டம் மூலை. இப்போ கரெக்டாக இங்கனக்குள்ளே வந்து செயினை வந்து பிடிச்சிக்கிறோங்க. இங்கனக்குள்ளே அந்த இதில் லாக் ஆயிரும். அழுத்துனா வந்து எதுவுமே போக முடியாது. அது போக அழுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா செயின் வந்து அந்துரும், இல்லைன்னா செயினை வந்து அப்படியே பெரட்டி விட்டு செயின் கலண்டுரும். ஸோ அவங்களால சைக்கிளை வந்து ஓட்டிகிட்டு வந்து போக முடியாது. ஸோ சீக்கிரம் வந்து போய் பிடிச்சிடலாம். ஸோ பூட்டு வந்து ஒரு லேயராக வந்து வச்சுக்கலாம். அடுத்த லேயராக வந்து இந்த மாதிரி வந்து பூட்டு வந்து வைக்கலாம். இந்த மாதிரி பூட்டு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும், ஓட்ட முடியாது. அவ்வளோதான், லாக் ஆனது தான். இது சிம்பிளாக இருக்குல்ல, அதுதான் இந்த லாக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
சப்போஸ் வந்து சைக்கிள் ரொம்ப திருட்டு எனக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பூட்டை வந்து லாக் வந்து பண்ணிவிட்டு நீங்களாட்ட இது பண்ணலாம். அவங்களால அழுத்திட்டுனா கண்டிப்பாக வந்து போக முடியாது. பூட்டை உடச்சிட்டு போனாலும் இந்த பூட்டை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க, இது வந்து சிம்பிளான மெத்தடில் எப்படி டார்ச் லைட்டை வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ரெண்டாவது வந்து பிரேக் வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். மூணாவது வந்து ஆயில் வந்து எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துருப்போம். நாலாவது வந்து இந்த வாட்டர் கேன் வந்து உள்ளே வந்து வைக்கிறதுக்குரிய சின்ன ஒரு டூல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அஞ்சாவது வந்து லாக்கு, இது வந்து பூட்டு வந்து போடுறது, இது வந்து செக்யூரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த 5 லைஃப் ஹேக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 5 இதில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து என்னென்னு நான் ரீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.